என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விடுவேன். என் பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி விட்டார்கள். உனக்கு துரோகத்தை செய்த இவர்களினுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அடுத்தவர்களின் உணர்வுகளோடு விளையாடுகின்றவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதையெல்லாம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, துரோகம் என்பது அவ்வளவு எளிதாக யாரும் யாருக்கும் செய்துவிட முடியாது. தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு தான் இன்னொருவரை அளவைப்பதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களால் மட்டும்தான் அது முடியும். அப்படியானால் அப்பேற்பட்ட ஒரு குணத்தை கொண்டவரால் மட்டும்தான் இது போன்ற துரோகத்தை செய்திருக்க முடியும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? என் பிள்ளையே, இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். இவர்களோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எத்தனை முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதில் நீ முன்பு கவனமாக இருந்திருப்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இன்று நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. இவர்களை நம்பியதன் பலன் இன்று நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய சோதனைகள். இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அவர்கள் செய்த துரோகத்திற்கு பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இங்கு நிறைய பேர் அடுத்தவர்களை வீழ்த்துவதற்கு தன் கைகளில் எடுத்துக்கொள்கின்ற மிக முக்கியமான ஆயுதமே அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வதுதான், அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதுதான், அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்திப்பதுதான். குறிப்பாக நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை செய்ய தயாராக இருப்பதில்லை. அதே நேரத்தில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் சட்டென்று ஒரு நொடி கூட யோசிக்காமல் உடனடியாக அதனை செய்ய துணிந்து விடுகின்றார்கள். இப்பொழுதெல்லாம் இது இங்கு மிகவும் சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. யார் வாழ்க்கையிலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம், அதனால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகின்றது என்கின்ற உணர்வு இப்பொழுது எல்லோருக்குள்ளும் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த எண்ணங்களை முதலில் மாற்ற வேண்டும். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய இவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அம்மா நினைத்து விட்டால் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் நடத்தாமல் நான் விட்டுவிட மாட்டேன். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் என்றால் அதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் உன்னை தவிக்க விடாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாமல், எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்களிடத்தில் பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருந்தது உன்னுடைய தவறு. தெய்வத்தை துணையாக வைத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் சொல்வதற்கு அதுதான் காரணம். எல்லா நேரத்திலும் இவர்கள் எப்பொழுது உன் காலை வாரி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு தாயாக நான் எப்பொழுதும் உன்னை இது போன்ற கஷ்டத்தில் விடுவதில்லை. இனியும் அம்மா உன்னை கஷ்டத்தில் இருக்க வைக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருக்க நான் தயாராக இருக்கின்றேன். எப்பொழுதும் அம்மா உன்னை அரவணைக்க தயாராக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற வேறெந்த விஷயங்களுக்காகவும் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே நிச்சயமாக இனி ஒரு நாளும் இதுபோன்று உணர்வுகளோடு விளையாடுகின்றவர்களோடு எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் நீ வைத்து கொள்ள மாட்டாய். என் தங்கமே, உணர்வுகளுக்கு பொதுவாகவே இங்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள், மனிதர்களாகவே இருக்க எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்பதனை புரிந்து கொள். ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் நிச்சயமாக மதிப்பினை கொடுக்கத்தான் வேண்டும். உணர்வுகள் என்பது எல்லோருக்கும்
ஒன்று போல இருப்பது கிடையாது. அவரவர்கள் செயல்முறை, அவரவர் இருக்கின்ற இடம், அவரவர் எண்ணங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள். சிலரை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அவர்கள் உணர்வுகள் எந்த அளவிலும் பாதித்து விடுவதில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையுமே அவர்கள் சகஜமாக எடுத்து கொள்கின்றார்கள். எல்லா விஷயங்களையுமே அவர்கள் சாதாரணமாக நினைத்து விடுகின்றார்கள். அதனால் என் குழந்தையே, சிலருக்கு அது அப்படி. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சிறிய விஷயம் நடந்துவிட்டால் கூட அது அவர்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் பாதித்து விடும். தன்னோடு இருப்பவர்கள் தன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டால், தன்னுடைய உணர்வுகளோடு இவர்கள் ஒரு துளி கூட யோசிக்காமல் விளையாடி விட்டார்களே என்று சொல்லி மனம் வேதனைப்படுவார்கள். அப்படி ஒரு நிலையை யார் வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடாது. இதை உனக்கு கொடுத்த இவர்களுக்கு என் பிள்ளை, நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உனக்கு சொல்கின்றேன். யாரொருவர் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடினார்களோ, அவர்களின் உணர்வுகளோடு இன்னொருவர் விளையாடி கொண்டிருக்கின்றார். இது தெரியாமல் அவர்கள் என்னவோ தான் இந்த வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்டது போலவும், உனக்கு துரோகத்தை செய்ததன் மூலமாக அவர்களுக்கு என்னவோ கிடைத்து விட்டது போலவும் என்னை நினைத்து அங்கே சந்தோஷமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு நடக்கின்ற துரோகம் என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. இதற்கு மேலும் இனிமேல் என்ன நடக்க வேண்டும், இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெளிவாக இனிமேலாவது இவர்கள் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கையில் விளையாடட்டும். என் பிள்ளையே, உணர்வுகளோடு விளையாட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பதனை அவர்கள் மறக்கக்கூடாது. நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் விளையாடினால் மற்றவர்கள் நம் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு செல்வார்கள் என்பதனை முதல்கள் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக மட்டுமே என்பதனை புரிந்து கொண்டு, எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் இந்த மனிதர்களை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் இதற்காக மனம் வருந்தக்கூடாது. இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ யார் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும். என்னவென்று நினைத்தார்கள், நீ என்னவாக ஆகிவிட்டாய் என்பதனை இவர்கள் முன்னிலையில் விளக்க வேண்டும். என் பிள்ளையே, இதை ஒரு முறை நீ செய்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் உனக்கு சோகங்களும் சோதனைகளும் இருக்காது. வாழ வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளை வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் உனக்கான வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் இது போன்ற துரோக மனிதர்களை எண்ணி உன் சந்தோஷத்தை தொலைக்காமல் வரவிருக்கின்ற நல்லவைகளை மட்டும் எண்ணி உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றென்றும் உன்னுடைய அன்பு உனக்கு நிறைவானதாக கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்றதை முழுமையானதாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, அம்மா உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு, இனி வருகின்ற சூழ்நிலைகளையாவது இது போன்ற துரோகத்தின் பிடியில் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதிர்கொண்டால் போதும். வருகின்ற அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்காக எண்ணி வருந்தாதே. இனி நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷப்படு. வரவிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்துவதற்கான நாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை நீ கணக்கிட்டு கொண்டே இரு. அம்மா உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு அழைத்து வந்து விடுவேன்.
இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன். எதையெல்லாம் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் என்று எண்ணினாயோ அவைகள்தான் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறப்போகின்றது. உன்னோடு இருக்கின்ற இந்த தாய் இந்த துரோகத்திற்கு சரியான பதிலடியை கொடுத்து விட்டேன் என்பதனை நீ முதலில் நம்பிவிட்டால் போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.